2024 வரைக்கும் பெரியாரை வந்து ஆதரித்து பேசிட்டு, என்னைக்கு கோபால்ஜி, குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் சந்திச்சாங்களோ அதுக்கு வந்து பெரியாரை ஒழிப்பது தான் என் வேலைன்ன ஒன்று. இது சீமானனுடைய சொந்த கருத்தை ஒழிய கட்சியினுடைய கருத்து கிடையாதுன்னு நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். அப்போ தான் வந்து பெரியாருடைய ஆதரவாளர்கள்லாம் சீமான் அலுவலகத்துக்கு ராவணன் குடிலுக்கு போராட்டம் பண்ண வரவங்க இது அவங்களாம் சொன்னது. நான் வந்து அது சீமானுடைய சொந்த கருத்து, கட்சியுடைய கருத்து இல்லைங்கிறா. கட்சி முழுமைக்கும் பெரியாரை எதுக்கலை. அப்போ சீமான்கிற தனிப்பட்ட மனிதனால போராட்டத்தை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வச்சாங்க. அதுலேருந்து நமக்கான நிலைப்பாடு வெளியே வந்த பார்த்து இன்றைக்கு அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன பார்த்து, நாம் தமிழ் தேசியத்தை முழுமையாக நம்புகிற ஆட்கள் நான் அப்படிங்கும்போது அந்த ஒரு கண்ணையும், ஏன்னா திராவிடமாக இருக்கிற ஒரு கண்ணையும் நம்ம மாதிரியான ஆட்கள் அவரை விமர்சிக்காத சரியாக பண்ணால் தட்டி கொடுப்பதும் தப்பாக இருந்தால் தட்டி கேட்டு அந்த ஒரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாகாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? யார் சொல்கிறா? சீமான் சொல்றாங்க. ரெண்டையும் எப்படி சீமான் சொல்றாரு ஒரே இதுல வச்சு. அவர் வந்து தமிழ் தேசியமும் என்னன்னு தெரியாது, திராவிட தேசியம்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா சீமான் கூட இவ்வளோ காலம் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் கூட நான் இவ்வளோ நாள் பயணப்பட்டாலும் அப்போ அவர் பேசியது எல்லாமே திராவிட இயக்க மேடைகளில் தான். கம்யூனிஸ்ட் மேடைகள், திராவிட இயக்க மேடைகள் நிறைய மேடையில் பேசியிருக்காரு. அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன், தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன்னு தான் பேசுவார்.